அதான் சார் உங்க வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்ல. ஆக்சுவலி நானும் ரீசெண்டாக சிப் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளானு. ஓகே. அதான் சார் ஆக்சுவலாக நான் ஒரு 15 இயர்ஸ் பிளான் பண்ணேன். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக பார்க்குறேன். ஓகே சார். ஒரு 15 இயர்ஸ் பிளான் பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் என்னோட இப்போ பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 12th முடியும். அட்லீஸ்ட் ஒரு 12 இயர்ஸில் இல்லை 15 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு லம்சம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். அதான் என்னோட கோல் வந்து 1 crore அச்சீவ் பண்ணுறேன். 1 crore. ஆமாம். ஓகே சார். அதான் மந்த்லி வந்து என்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 50K வரைக்கும் பண்ண முடியும். 50யா? 20. ஓகே. ஆமாம் 20K 20,000. எத்தனை வருஷத்துக்குங்க? 15 இயர்ஸ். 15 இயர்ஸ்ங்களா? ஓகே சார். ஓகே. 15 இயர்ஸ்ல லம்சம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மினிமம் 1 crore எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை வருங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 15,000 15 இயர்ஸுங்க. ஓகே. 1 crore-க்கு 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் 15,000. அப்படியா? ஓகே. ஸோ அது வந்து 15%ல நம்ம கால்குலேஷனுங்க. தம்பு ரூல் மாதிரி வச்சுக்கிறது. ஸோ 20,000னா நம்ம வந்து 15% எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வில் பி ரீச்சிங் த கோல் மச் எர்லியர்ல. ஆமா. நான் 12 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணாலே என்னோட பையன் காலேஜ் கரெக்டா இருக்கும். அப்படி முடியலன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஆமா, எப்பயுமே இதுதாங்க ரைட் வே டு பிளானுங்க. எப்பயுமே எல்லாருமே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதுல வந்து கேரண்டீட் கிடையாது இல்ல ரிட்டர்ன்ஸுங்க. அப்போ வந்து டிபெண்டிங் அப்பான் மார்க்கெட். அதுவும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க மார்க்கெட்னு சொல்றீங்க, ஏறும் இறங்கும்னா ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா. ஏறும்னு சொல்றேன், இறங்கணும்னு சொல்லும் போது ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது 12%க்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு எஸ்ஐபி டிசைட் பண்ணிடணும். நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைன்றது தெரியணும். இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு, 15% வருது இல்ல 18% கூட வருதுன்னு வச்சுங்க, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்ம கையில இல்ல இல்லைங்களா. இட்ஸ் ஆல் அபவுட் இந்தியன் growth இல்லைங்களா. இந்தியா எப்படி grow ஆகுதோ அதை பொறுத்து இருக்குங்க. அண்ட் we are not doing something illegal. we are investing in business, so business has to grow. சோ அந்த ஒரு கான்செப்ட் ஐடியாலஜி. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் you are on the right trackங்க. நானே கொஞ்சம் லேட்டா தான் பிளான் பண்ணேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காரு. இப்போ 12 இயர்ஸ் முடிக்கும்போது சப்போஸ் காலேஜ் அப்போ அந்த டைம்ல என்ன அச்சீவ் பண்ண முடியுதுன்னா காலேஜ் தேவைப்பட்ட யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா ஐ கேன் எக்ஸ்டெண்ட் டு 15 இயர்ஸ் அப்படி எடுக்கலாம். அதுதான் சார். அது சேம். நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கைடன்ஸே தேவையில்லைங்க. என்னன்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ண உடனே நம்ம சேஃப்டி பண்ணிட போறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங் பண்ண போறோம் டிபெண்டிங் அப்பான் அவர் சிச்சுவேஷன் வென் இட் இஸ் அவர் ரிக்வயர்மெண்ட்டுங்க. மேபி இப்ப 6 monthsல இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் இயர்ல இருக்கலாம் போது வித்ரா பண்ணி நம்ம கையில வச்சுக்கிறது யூஸ்லெஸ் இல்லைங்களா. லெட் இட் க்ரோன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஈக்விட்டில இருந்ததை நம்ம சேஃப்டி பண்ணிடுவோம். சேஃப்டி பண்ணிட்டு டெட்ல ஹோல்டு பண்ணிட்டு நம்ம வந்து எப்ப தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். கரெக்ட். நீங்க ஒரு கான்செப்ட் வைஸ் எல்லாம் ஓகேங்க. நான் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன இது சஜஷன் என்ன பிளான்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு அனுப்புறேன். சிம்பிள் தான் உங்களுக்கு. ஓகே. நான் ஆக்சுவலா என்னன்னா சிப் சும்மா லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி சும்மா ஒரு 4 ஃபண்ட் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? பண்ணேன். மினிமம் பண்ணேன். 20,000 பிளான் பண்ணல, ஒரு 5,000 மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா இது இண்டெக்ஸ் ஃபண்ட், யூடிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு 5,000 போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் ஐசிஐசிஐ நெக்ஸ்ட் 50 இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 1,000 போட்டேன். ஓகே. அப்புறம் மீரா அசட் லான்ச் பண்றதுல ஆமா அதுல 2,000 பிளஸ் ஆக்சிஸ் மிட் கேம்ப்ல ஒரு 1,000 ஒரு 9,000 மட்டும் பிளான் பண்ணேன். லாஸ்ட் மந்த் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல. பட் இப்போ எனக்கு இதையே வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20,000 வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாமா, இல்ல வேற ஃபண்ட் ஏதாவது சூஸ் பண்ணலாமா, எப்படி ஒரு ஐடியா இல்ல. என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்னா யார் கைடன்ஸும் தேவையில்லைங்க, நீங்களே போட்டுக்கலாம். ஆனா வந்து அது ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்னா வந்து பீட்டிங் த பெஞ்ச் மார்க்குங்க. ஸோ நம்ம வந்து அதுல இருந்து ஆல்ஃபா ஒரு 4-5% அதுல இருந்து நம்ம கிடைக்கிறது தான் ஆக்டிவ் ஃபண்டுங்க. ஸோ நம்ம ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணோம்னா அது ரெகுலர் மானிட்டரிங் எங்களை மாதிரி ஒருத்தவங்களோட கைடன்ஸ் தேவைங்க. நான் தான் சொல்ல வரல உங்களுக்கு, இதுதான் ஆக்சுவலா ஃபேக்ட்டுங்க இதெல்லாம். ஸோ அப்போ நீங்க வந்து எங்களோட இது சர்வீசஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கோ ஃபார் ஆக்டிவ் ஃபண்டுங்க. இல்ல நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே யூ கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்ப நம்ம வந்து ஒரு 12%க்கு நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இண்டெக்ஸே 12% கொடுக்குதுன்னா யூ பி அச்சீவிங் யுவர் கோல். ஆனா அந்த டைம்ல வந்து கம்பேரிட்டிவ்லி மத்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18%, 16%, 15% கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப 12க்கு 15 மினிமம் எடுத்துங்க, ஒரு 3% எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த தாட் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இப்பவே டிசைட் பண்ணிடுறோம்ல.
ஸோ அதுதான் சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஆக்டிவ் போலாமா பாசிவ் போலாமான்றது என்னன்னா நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க வந்து தைரியமா சூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட போய்க்கலாம். அதுதான் இண்டெக்ஸ்னா என்னதுங்க, ஜஸ்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இல்ல. அதுல வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ரோல் கிடையாது. ஆமா, ஃபண்ட் மேனேஜர் ரோல் கிடையாது, நம்மளே சூஸ் பண்றதுதான். நான் என்னன்னா ஃபுல்லா இப்போ அதாவது பார்ஷியலி ஃபுல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-60% பண்ணலாம் ஒரு ஐடியா. அப்படி ஒன்றும் பண்ணலாம். நீங்க அந்த இண்டெக்ஸ் நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க நீங்க இதுல ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்பவே உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். அதுல ஒரு 10 இதுல ஒரு 10 பண்ணும்போது அப்ப ரியலி நம்ம சர்வீசஸ் ஒர்த்னா யூ கேன் கண்டினியூ, ஒர்த் இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா யூ கேன் கண்டினியூ வித் யுவர் ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸ்ல. அது இதை ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் கண்டினியூ வித் யுவர் இண்டெக்ஸ் இல்லீங்களா. இதுவும் பெஸ்ட் கான்செப்ட்டுங்க. அதான் ஒரு 4 ஃபண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். இதே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, இன்னும் அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாமா, இல்ல வேற ஏதாவது ஃபண்ட் லாங் என்ன சார் லாங் டர்மா பார்க்கும்போது நான் இந்த கான்செப்ட் மட்டும் சிம்பிள் நான் சொல்லிடுறேன். நான் இப்ப நீங்க சொல்றது வந்து நான் ரைட்டும் சொல்லுவேன் இல்ல தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆனா வந்து இந்த பீரியடுக்கு இப்போ இருக்கிறது சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் கேன் சேஞ்ச் இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு இயர்லி மானிட்டரிங் பண்ணும்போது இல்ல 6 மந்த்லி பார்க்கும்போது ஃபார் சம் ரீசன் வந்து இப்போ சரியில்லைன்னு சொல்லும் போது இப்ப நீங்க தனியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆக்டிவ் ஃபண்ட், ஜஸ்ட் எங்கிட்ட அட்வைஸ் கேட்டு பண்றீங்கன்னா ஐ வில் நாட் பி ட்ராக்கிங் யுவர் போர்ட்ஃபோலியோ இல்லைங்களா. இன்னைக்கு சொன்னது தப்பாயிடும். சோ இப்ப நீங்க சொல்றது ஆக்சிஸ் மிட் கேப் பண்ணா ஆஸ் ஆன் டுடே இட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் வேற இன்னொன்னு சொன்னீங்கல்ல மிராயின், அப்படி சொல்றேன் நான். ஏன்னா ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இருந்தது, இன்னைக்கு டேட்ல இல்லைங்க. ஆனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட கன்சிஸ்டன்டா இருக்காங்க. நம்மளோட வேலை நாங்க இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நல்லா இருக்காங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து ஒரு 6 மந்த்லி இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி வந்து பார்க்கணும். நமக்கு ஏங்க ஃபண்ட் மேனேஜர் அவங்க ரோலை பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை அவங்களோட இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல ஃபார் சம் ரீசன், ஏதோ ஒரு ரீசன் அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவங்க எடுக்கிற கால்ஸ் எல்லாம் தப்பா இருக்குன்னும் போது நம்ம வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் அவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு we can change இல்லைங்களா. நமக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இப்ப ஐசிஐசிஐ இல்லைன்னா we always have option of ஆக்சிஸ் இல்லைன்னா மிரா, அந்த மாதிரி சொல்றேன் நான். சோ அந்த ஒரு கால்னா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் கைடன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா யூ கேன் கண்டினியூங்க. என்ன கேட்டீங்க, இப்ப எங்க சர்வீசஸ் எடுக்கல யூ ஆர் கோயிங் டு கோ அலோன்னா கோ வித் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்லி. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, நீங்க வேற எந்த ஆக்டிவ் ஃபண்டும் போகாதீங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாம வாட்டிட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய நீங்க வந்து ஜஸ்ட் யூடியூப் சேனல்ஸ்ல இதெல்லாம் டாப் நானும் போடுவேன் என்னோட யூடியூப் சேனல்ஸ்ல. ஆனா அந்த பர்டிகுலர் பீரியட் எடுக்குறாங்க, அதான் ஃபேக்ட். லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அது வந்து அதுதான் உங்களுக்கு அந்த இதுல கூட போடுவாங்க பாருங்க, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மே நாட் கிவ் யூ ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த ஒரு ரீசனுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லைன்னு தெரியாது இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாம பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்களே. நமக்கு என்ன, நமக்கு ஆல்வேஸ் யாரா ஒரு டைம்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க போறோம். அதுக்காக நீங்க இன்னொன்னு கேட்கலாம். நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து வருஷம் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் கூட ஒரு மின்ட் பேப்பர்ல எல்லாம் கூட அப்ப உடனே நம்ம வந்து அதை பாத்துட்டு போனீங்கனால நீங்க ஃபைனலா லூசர் தான். ஏன்னா பண்றதுக்கு உண்மையாவே வேலிட் ரீசன் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சில இதுல வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து அந்த டைப் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணாங்கன்னா இப்ப பிரசன்ட் சினாரியோ எப்படி இருக்கு மார்க்கெட், அப்ப வந்து வேல்யூல வந்து கொஞ்சம் லேட்டா தான் கொடுக்கும். ஓகேங்களா. இதே growth இன்வெஸ்டிங்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு சிலர் வந்து மிக்ஸ்ல இருப்பாங்க. சோ அந்த ஒரு கான்செப்ட்லாம் இருக்கணுங்க. அதனால சொல்றேன் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க வந்து தனியா பண்ண போறீங்கன்னா யூ கேன் கோ வித் இண்டெக்ஸுங்க. இல்ல நீங்க யாராவது சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா ஆக்டிவ் போலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதனால சொல்றேன் நான். ஏன்னா இந்த ரீசனுக்கு சொல்றேன். ஜஸ்ட் டோன்ட் கோ பிளைண்ட்லி பை அந்த யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பண்றாங்க இல்ல வந்து மின்ட் அது மாதிரி நிறைய ஒரு எக்ஸாம்பிள் தான் மின்ட் சொல்றேன். எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுல வருது பாத்தீங்களா, டாப் 10 டாப் 15 அதெல்லாம் போகாதீங்கன்ற. ஏன்னா அவங்களே 3 மந்த்லி ஒன்ஸே நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த இதெல்லாம் டாப் லிஸ்ட்ல மாறிடும். அதை மாத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் வரும். அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்பாங்க. அவர் வந்து ஹோல்டு பண்ணாதன்னு சொன்னாருன்னா இவரு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஹோல்டு பண்ணுன்னு சொன்னாலும் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு அட்வைசர் எடுக்கிறாங்கன்னா கூட ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலா நீங்க ஒரு 4-5 பேர் கேட்டீங்கன்னாலும் அதுலயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க பாக்கும்போது செபி ரெஜிஸ்டர்டா கன்சிஸ்டன்டா இருக்காங்களா குவாலிஃபைடான்னு பாத்துட்டு இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ கேன் கோ வித் சம்படி சர்வீஸ். இல்லங்க எனக்கு இந்த கன்ஃபியூஷனே வேணாம் நான் தனியா பண்ணிக்கிறேன்னா நீங்க பெஸ்ட் சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ். அவ்வளவுதான். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது எனக்கு கிடைக்குது, ஐ எம் ஹாப்பி வித் தட்னா நீங்க அந்த மாதிரி போலாம். ஓகே.
இண்டெக்ஸே நம்ம பாதி பாதி போட்டுட்டு உங்களுக்கு அதான் இப்ப நம்ம அது போட்டா இப்ப நான் சப்போஸ் யூடியூப் இண்டெக்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் சார். அதே நான் 15 இயர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், இல்ல இயர்லி மானிட்டர் பண்ணி அதையும் மாத்த வேண்டியது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் இது பண்ணலாம் அன்டில் அன்லெஸ் அதுல அப்படி கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் ஒரு சிலது பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க எது நல்ல ஏவிஎம் இருக்கான்னு பாருங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கான்னு பாருங்க, ட்ராக்கிங் கம்மியா இருக்கான்னு பாக்கணும். ஓகே. ஆனா நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து 1 இயர் ஏன்னா ட்ராக்கிங் எரர் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்க வந்து வேற ஏதாவது ஃபண்ட் கூட போயிடலாம். ஏன்னா அந்த ட்ராக்கிங் எரரும் அதுவும் உங்களை ரிட்டர்ன்ஸை பாதிக்கும்ல. கரெக்டா இப்போ எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்னா அப்ப நீங்க வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுட்டு போகணும் அப்படி கிடையாது இல்லைங்களா. எல்லா ஏஎம்சியும் இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் அதுலயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கரெக்டா அந்த மிரர் பண்றாங்களா இண்டெக்ஸ், அவங்களோட இதெல்லாம் கரெக்டா சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, சோ அதுல ட்ராக்கிங் எரர்னுவாங்க. இதுல மத்த ரேஷியோஸ் எல்லாம் பாப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. அதுல அது மட்டும். ஆனா வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லன்னு வச்சுங்களேன். அது அதுல நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா கூட நீங்க வந்து பெரிய லூசர் கிடையாது. அப்படி சொல்றேன், ஒண்ணுமே தெரியாதனால தான் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் போறீங்க. ஆனா வந்து அந்த டைம்ல நம்ம வந்து மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம மைண்ட் தானேங்க. அது இப்போ ஒண்ணு நினைக்கும், அந்த டைம்ல ஒண்ணு இருக்குன்ற மாதிரி இருக்க கூடாது. நம்ம வந்து இப்ப ஸ்டார்டிங்ல டிசைட் பண்ணும்போது டிசைட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நான் 12 வந்தா போதும்பா, இல்ல வந்து ஒரு டைம் அந்த டைம்ல பெஞ்ச் மார்க்கே கூட உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுக்காக சொல்ல, சப்போஸ் ஒரு 9% இல்ல 10% தான் இண்டெக்ஸே கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். அதே டைம்ல ஒரு பினாயோ இல்ல வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வேற ஏதோ ஒரு ஸ்கீம், வேற ஏதாவது ஏஎம்ஸ்ல வந்து 18% கொடுத்துருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த போர்ட்போலியோ வந்து எப்படி அந்த எவ்வளவு அலோகேஷன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இண்டெக்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேஷன் வந்துடும். இதே ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்துன்னா அந்த தீம் பேஸ்ட் இல்ல அந்த ஸ்கீம் பேஸ்ட் வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு சிலதுக்கு அதிக பர்சன்டேஜ் ஒரு சிலதுக்கு கம்மி பர்சன்டேஜ் அதை சூஸ் பண்றாங்க ஃபண்ட் மேனேஜர். அதனால அதுல ரிட்டர்ன் நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. பெஞ்ச் மார்க் எவ்வளவுதான் ஆல்பா பீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் சொல்றேன் நான். ஒரு 10% உங்களுக்கு பெஞ்ச் மார்க் கொடுக்குது, இவங்க ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து ஒரு 20% கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். 10% உங்களுக்கு ஆல்பாலே போச்சு இல்ல. அந்த டைம்ல வந்து நான் இப்ப இதுல போட்டுக்கலாம், யாருமே அந்த வருஷத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப நான் மிராயில போட்டிருப்பேன்ட்டு, அதுக்கு மிராய் தான் எக்ஸாம்பிள் தான் எடுத்தேன் நான். மிராய் அதுக்கு என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டன்டா அந்த ஒரு 10 இயர்ஸும் வந்து இயர்லி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்ல. நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்றோம், இப்ப ஒரு பிளேயர் கூட செலக்ஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா இப்ப பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இவன் நல்லா ட்ரெயின்டுப்பா, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சில காரணங்கள், அவர் சூழ்நிலை, வீட்டு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஏதோ ஒரு ரீசனுக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இன்னொரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. இன்னொருத்தர் யார் ஃபிட்டோ அவங்களுக்கு அதே சான்ஸ் கொடுக்குறோம். அதேதான் ஏஎம்சியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே தேர் கம்பீட்டிங் ஈச் அதர்ங்க. இது என்ன கமர்ஷியல், எல்லாருமே பீட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. எல்லா ஃபண்ட் மேனேஜருமே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சோ நம்ம வந்து என்னன்னா ஒரு டைம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா we have to change, otherwise we can continue. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.